அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி வந்து டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா லாங் வீடியோவில் புஷ் பண்ணிருக்கேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதோட ஃப்ளேவர் வந்து ரைஸில் நல்லாவே இறங்கும். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் இருக்குல்லையா, ஒயிட் ஆனியன், அதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ஆனியன் வந்து பாதி அளவுக்கு கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ஆனியன் தேவையில்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதில் வந்து பச்சை பட்டாணி, மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன், அப்படி இல்லைனா வந்துட்டு பன்னீரை கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கிறனால குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ நல்லா பொடிசாக இருக்கிறனால அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதிகமாக குக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக நேரம் குக் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இதோட இந்த வெஜிடபிள்ஸோட வந்து க்ரன்ச்சினஸ் வந்து போகக்கூடாது. அப்போ தான் வந்து ரைஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மேகி பவுட்ரு இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெஜிடபிள் மேகி ஸ்டாக் கூட இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வடித்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து உப்பு மட்டும் சேர்த்து நான் வந்து 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன். குக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரைஸை வந்து லைட்டாக வந்து ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா லாங்காக கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைனா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.